பாலைவனத்துல ஒரு பாதையை நான் உண்டாக்குவேன். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? பாலைவனத்துல ஒரு பாதையை உண்டாக்குகிற தேவன். சிந்திச்சு பாருங்க. பாதையை உண்டாக்க முடியாத ஒரு இடம் என்று சொன்னால் அது பாலைவனம் தான். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பாலைவனத்தில் ஒரு பாதை உண்டாக்கினாலும் காற்று அடித்து மணல் புயல் வந்து அந்த பாதையை மூடிவிடும். நடக்கவே நடக்காது. சாத்தியமற்ற காரியம் பாலைவனத்துல பாதைகளை உண்டாக்குகிறது. ஆனா ஆண்டவர் சொல்ற பாருங்க, அப்படிப்பட்ட நடக்க முடியாத அந்த பாலைவனத்துல கூட பாதைகளை உண்டாக்க என்னால முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், பாலைவனத்திலேயே பாதைகளை உண்டாக்க என்னால முடியுமா இருந்தால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய பாதைகளை, ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்கி கொடுக்க முடியாது? நீங்க நிக்கிற வியாதியில நிச்சயமாய் அவர் ஒரு புதிய பாதையை உண்டாக்கி தருவார். நீங்க நிக்கிற இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவர் அமைத்து கொடுப்பார். நீங்க உங்களை அழுத்துகிற இந்த கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர் ஒரு புதிய பாதையை உங்களுக்காக உண்டாக்கி கொடுக்க அவரால முடியும்.